வீட்டில் இருக்க ஒரு சிம்பிளான ஒரு 5 ஐட்டத்தை இளநீரை தவிர்க்கிறதுக்கான ஒரு சூப்பரான ஒரு டேஸ்டான ஒரு லட்டு எப்படி செய்யறது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ஃபிளாக் சீட்ஸ் ஒரு 250 கிராம் எடுத்திருந்தேன். அப்புறம் வந்து பிளாக் செசமி சீட்ஸ் ஒரு 250 கிராம். அப்புறம் நெல்லிக்காய் வந்து ஒரு 250 கிராம். அப்புறம் வந்து இனிப்புக்கு வந்து வெல்லம், ஸோ அது வாங்கியிருந்தது. அப்புறம் நெல்லிக்காயை வந்து ஆஸ் யூஷுவல் வந்து நல்லா பொடி பொடியாக அரிஞ்சிட்டு, இந்த குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அக்யூரேட்டாக 250 கிராம் போட வேண்டாம், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். ஸோ நெல்லிக்காயை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக சாப் பண்ணிவிட்டு, அப்புறம் வந்து மெயின் இன்க்ரீடியண்ட்டு இந்த கருவேப்பிலை தான். ஸோ வந்து கருவேப்பிலை வந்து நம்ம தோட்டத்துலேருந்து பறிச்சுட்டு வந்திருந்து நீட்டாக கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை ஆனதுக்கப்புறம் அப்புறம் வந்து நம்ம ஜஸ்ட் பேனில் போட்டு நல்லா ஒரு ஹீட் பண்ணி ஒரு லைட்டாக ஒரு அந்த வாட்டரி கண்டென்ட் ரிமூவ் ஆக வரைக்கும் நாங்கள் ஃபுல்லாக வந்து ஒரு ட்ரை ரோஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு, ஸோ இது பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஓரளவுக்கு நல்லாவே அதில் இருக்க வாட்டர் கண்டென்ட் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக ட்ரை ஆயிடுச்சு. ஸோ அடுத்து வந்து அதே மாதிரியே வந்து நம்ம பிளாக் செசமி சீட்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் லைட்டாக இது பண்ணாலே போதும். 2 to 3 மினிட்ஸ் மைல்டு ஹீட்டில் நீங்கள் ரோஸ்ட் பண்ணாலே போதும். நெல்லிக்காய் வந்து அடுத்தது நம்ம அரிஞ்சு வச்ச நெல்லிக்காய் வந்து ஒரு 3 to 4 மினிட்ஸ் ரோஸ்ட் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அதை காய வச்சு நெல்லிக்காயை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக பேஸ்ட். இந்த நெல்லிக்காய்க்கு மட்டும் ஒரு சின்ன சஜஷன், இப்படி பண்ணாமல் ட்ரை ஆம்லானே வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் கடையில் விற்கும். ஸோ அதை வாங்கிட்டு வந்து பவுட்ரு பண்ணிங்க அப்படின்னா இன்னும் ஒரு பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அடுத்து வந்து நம்ம கருவேப்பிலையும் இதே மாதிரி பொடி பண்ணிட்டோம். அடுத்து ஃப்ளாக் சீட்ஸும் அதே மாதிரி லைட்டாக மைல்டு ஹீட்டில் ஒரு 2 to 3 மினிட்ஸ் ரோஸ்ட் பண்ணிவிட்டு பொடி பண்ணியாச்சு. அடுத்து ஃபைனலாக வந்து அச்சு வெல்லம், இது வந்து நம்ம பொடி பண்ணுறதுக்கு வேண்டி, இதற்கு பேர் வந்து உரல், எல்லாத்தோட கிச்சன்லேயும் இருக்கும். யூஸ்வலாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் வந்து இஞ்சி பூண்டு ஏதாவது பொடி பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து இதை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை எடுத்து நம்ம வந்து வெல்லத்தை உள்ளே போட்டு நீட்டாக வந்து பக்காவாக பொடியாயிருச்சு. நீங்கள் பார்த்தாலே தெரியும். இது இன்னும் வந்து உங்களுக்கு பொடி ஆகணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு மிக்சியில் போட்டு ஒரு லைட்டாக இது பண்ணிங்கன்னா பொடியாயிரும். நம்ம அப்படியே வந்து பாகு காய்ச்சறதுக்கு வேண்டி லைட்டாக வந்து ஒரு பேனில் தண்ணி ஊற்றி அதில் வந்து போட்டு நம்ம அது மிக்ஸ் ஆக வரைக்கும், அது கரைய வரைக்கும் கம்ப்ளீட்டாக ஸ்டிர் பண்ணிகிட்டே இருந்தோம். ஸோ நீங்கள் ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஸ்டிர் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா வந்து அந்த லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறம் அந்த பாகு வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இனி ஃபைனலாக வந்து எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணுறது தான். ஸோ கருவேப்பிலை பொடி, அப்புறம் வந்து நம்ம முன்னாடி அரைச்ச ஆம்லா, அதான் நெல்லிக்காயோட பேஸ்ட்டு, அப்புறம் ஃப்ளாக் சீட்ஸ், செசமி சீட்ஸ் நம்ம ஆல்ரெடி பொடி பண்ணி வச்சது, அப்புறம் வந்து இந்த இப்போ காய்ச்சின பாகை உள்ள லைட்டாக பதத்துக்கு தகுந்த மாதிரி போட்டால் இந்த ஃபைனலி இந்த லட்டு இஸ் ரெடி. இதை வந்து காலையில் வெறும் வயிற்றுல ஒன்று சாப்பிட்டா பலன் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஃபைனலாக இதோட ரெசிபி நம்ம எங்கேருந்து எடுத்தோம் அப்படின்னா, ஜென்ரலாக இளநீரைக்கு யூடியூப்லையும் இன்ஸ்டாகிராம்லேயும் சர்ச் பண்ணும்போது எக்கச்சக்க வீடியோஸ் வந்துச்சு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது எல்லாரும் சொன்னதை சேர்த்து நம்ம ட்ரை பண்ணது தான் அந்த ரெசிபி. சூப்பராக தான் வந்துருந்துச்சு. ஒரு சின்ன சஜஷன் என்ன அப்படின்னா, நெல்லிக்காய்க்கு மட்டும் நீங்கள் ட்ரை ஆம்லா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா அது உங்களுக்கு கம்ப்ளீட் பவுடராக வரும், இந்த பேஸ்ட் மாதிரி வராது. ஸோ இன்னும் பெட்டர் ரிசல்ட்ஸ். அப்புறம் ஸ்டோர் பண்ணுற லைஃப்மே இதை விட இன்னும் அதிகமான ஒரு லைஃப் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ மீண்டும் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் சூப்பரான ஒரு பதிவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.